அன்று இரவும் வீட்டின் பின் தெரிந்த மர்ம உருவம். சிசிடிவியை பார்த்தவர்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய ஷாக். இரவோடு இரவாக தோட்டத்தில் வேலையை காட்டிய மர்ம கும்பல் பல லட்சம் மதிப்புள்ள ஒற்றை சந்தன மரத்தை அடியோடு வெட்டி தூக்கிய அதிர்ச்சி. சிங்கப்பூரில் இருந்தே களவாணிகளுக்கு ஓனர் கொடுத்த மிகப்பெரிய ட்விஸ்ட். ஒரு மணிக்கு வந்துகிட்டு அறுக்கிறாங்க, ஒரு மணிக்கு தான் ஓடிக்கிட்டு அறுக்கிறாப்பா. 3 ஆம்பளை வந்து ஒக்கரை எடுத்திருக்கக்கூடிய மேலமங்கலம் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் அப்படின்றவரு தன்னோட குடும்பத்தினரோட சிங்கப்பூர்ல வசிச்சுட்டு வராராமா. இவங்களோட தந்தை உயிரிழந்த நிலையில தாய் காளியம்மையை மட்டும் மேலமங்கலம் பகுதியில வசிச்சுட்டு வராங்களாமா. இவங்களோட வீட்டுக்கு முன்னாடி பல்வேறு மரங்களை வளர்த்துட்டு வர இவங்க சந்தன மரங்களையும் சேர்த்து வளர்த்துட்டு வருவதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அவங்களோட தாய் மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திருட்டு களவாணிகள் நன்றாக வளர்ந்திருந்த சந்தன மரத்தை மேல கயிறுகளை கொண்டு கட்டி விலை உயர்ந்த அடி பகுதியை மட்டும் ரம்பத்தை வச்சு வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதிகாலையில காளியம்மை வீட்டின் பின்புறம் சென்று பார்க்கும் பொழுது மரத்துக்கு மேல் பகுதி மட்டும் இருந்திருக்கிறதும் தடிமனான கீழ்பகுதி முழுவதும் வெட்டி எடுத்து செல்லப்பட்டதும் பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவங்களோட மகனுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சிங்கப்பூர்ல இருந்தே சிசிடிவி காட்சியை வச்சு ஆய்வு செஞ்ச ரமேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா காவல்துறையினருக்கு இது குறித்து தகவலை தெரிவித்து இப்ப காவல்துறையினர் அந்த மர்ம கும்பல வலை வீசி தேடிட்டு வராங்க.